ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் கிளை பூரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேடும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 43. பரிபுர சீரடி பாசாங்குஷை பஞ்சபாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச புனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவசன் பாகத்து இருந்தவளே. இந்த பாட்டுல போன பாடல்ல என்ன சொன்னார்? வேதங்களையே சிலம்பாக அணிந்திருக்கிறாள் அம்பாள். நடக்கும் பொழுது அந்த சிலம்பொலி சத்தத்தை கேட்டு எப்படி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திருவிழா காலங்கள்ல தெருவுல முதல்ல யானை தான் வரும், அப்புறம் தான் சுவாமி வருவார். ஆனா ஃபர்ஸ்ட் யானை வரும்போது யானை வர சத்தத்தை கூட எப்படி வச்சு தெரிஞ்சுப்போம்? அந்த மணி ஓசையினால்தான் ஓ யானை வருதுன்னு எல்லாம் வாசல் கூடி இருக்கும் இல்லையா? அம்பாளும் மென்மையான நடையினை உடையவள். நடந்தா சத்தமே நிலம் அதிர நடப்பவள் அல்ல. நீ நடக்கும் பொழுது எப்படி தெரிஞ்சுக்கிறது அம்பாள் இருக்காங்கிறது? அவளுடைய சிலம்பொலியை கொண்டுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நடந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட பரிபுர சீரடியை உடையவள். பரிபுரம் கால்ல சிலம்பு அணிந்திருக்கிறாள். சீரான அடி, சின்ன அடி, சிறிய திருவடிகளை கொண்டிருக்கிறாள் அம்பாள். திருவடிகள் அப்படிங்கறதே என்னன்னு கேட்டா வேதங்கள். ஒரு கால் கர்ம காண்டத்தையும், ஒரு திருவடி கர்ம காண்டத்தையும், இன்னொரு திருவடி ஞான காண்டத்தையும் குறிக்கிறது. அதனால திருவடிகளை ரொம்ப வணங்குவோம். எல்லா மூர்த்திகளையும் பார்த்தோம்னா இறைவனுடைய அனைத்து மூர்த்திகளிலும் நிறைய பல கைகள் உடையதாக காணப்பட்டிருக்கும். வெவ்வேறு நிறைய தலைகள் பிரம்மாஜிக்கு 4 தலை, அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா திருவடிகள் எப்பொழுதுமே 2 திருவடிகள் தான். ஏன்னு கேட்டா வேதங்களை குறிக்கின்றன. நமக்கு 2 கைகள் தான் இருக்கு. 2 கைகளால நம்ம இறைவனின் 2 திருவடிகளை வெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை சிறிய திருவடிகளை உடையவனாக, சீரான திருவடிகளை உடையவனாக, வேதங்களையே திருவடிகளாக உடையவனாக இருக்கிறான். திருவள்ளுவரும் சொல்றார் இல்லையா? கற்றதனால் ஆய பயனின் சொல் பாலறிவன் கற்றாள் தொழாதெனி. இறைவனுடைய திருவடிகளை தொழலன்னு சொன்னா என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. இறைவனின் திருவடிகளை தொழுதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சாஸ்திரங்களை முறையாக கற்றல். சாஸ்திரங்கள்ல என்ன? வேத கருத்துக்களை உடைய எந்த நூலாக இருந்தாலும் அதற்கு சாஸ்திரம்னு பேரு. இதம் சாஸ்தி துக்கா பிராயத்தே இது சாஸ்திரம். எது நமக்கு நலத்தை போதிக்கிறதோ, எது நம்ம துக்கத்திலிருந்து விடுவிக்கிறதோ அதுவே சாஸ்திரம். பகவத்கீதை, திருக்குறள், அபிராமி எல்லாரி போன்ற அனைத்து நூல்களும் வேத சாரத்தை உடையதாக இருக்கு. எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது தான் இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். பரிபுர சீரடி பாசாங்குஷை. அம்பாள் எப்படி வச்சிருக்கா? ஒரு கையில பாசத்தையும் ஒரு கையில அங்குஷத்தையும் வச்சிருக்கா. அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தையும் பார்த்துப்போம். பாசம்ங்கிறது அம்பாள் பாசம், அங்குஷம்ங்கிறது அம்பாள் விருப்பு வெறுப்புகளை கட்டுக்குள் வைத்திருப்பவள், நமக்கும் அதையே அருளி செய்பவள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒரு கையில பாசம் அப்படிங்கிறது அதாவது ஆசையை குறிக்கிறது. அந்த பாசம் கையில வச்சிருக்கா அப்படின்னா அந்த கட்டுக்குள்ளார வச்சிருக்கா. பேராசை, ராகம், எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதுதான் செய்வேன், இது இல்லாட்ட என்னால இருக்க முடியாது அப்படின்னு எத்தனை விஷயங்கள் நம்ம ஒருத்தருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி எத்தனை விஷயங்கள்ல நம்ம பற்று வச்சிருக்கோம். நிறைய லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம் வாழ்க்கையில. ஒருத்தர்கிட்ட இருந்தோம் இப்படிதான் இருக்கணும், அவங்க என்கிட்ட எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இருந்தாதான் இந்த வீட்டுல இருக்க முடியும், இப்படிப்பட்ட வீடுதான் வேணும், இப்படிப்பட்ட கார் தான் வேணும், எல்லாத்தையும் நம்ம பேராசை நிறைய வச்சிருக்கோம். ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனா அது இல்லாம நான் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு சொன்னா அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அதனுடைய கட்டுப்பாட்டுல நாம இருக்கோம் அப்படின்னு பொருள். அதே மாதிரி அங்குஷம், அதீத வெறுப்பு. நிறைய விஷயங்கள்ல நான் இது சாப்பிட மாட்டேன்,
இப்படி இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், இது இருந்தாதான் என்னால இருக்க முடியும், கட்டில் இல்லாம என்னால தூங்க முடியாது, ஏசி இல்லாம இருக்க முடியாது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். இதெல்லாம் தான் விருப்பு வெறுப்பை நம்மால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள். இறைவன் வேண்டுதல் வேண்டாமல் இலானாக இருக்கிறான், நமக்கும் அதையே அருளி செய்வான். இறைவனுடைய முக்கியமான ஒரு குணம் அது. காட்டும்படியான அம்பாள் வந்து கையில பாசத்தையும் அங்குஷத்தையும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா பஞ்ச பானங்களை வச்சிருக்காங்க. பஞ்சபாணி, பானம்னா அம்புகள். வில்லு வச்சிருக்கான்னு சொல்லவே வேண்டாம், மனசு சொல்லுவோம் வில்லாக. 5 பானங்களை வச்சிருக்கா. காமன் வந்து இதை வந்து எல்லாரும் காமனும் இதே வச்சிருக்கான், கையில வில்லையும் 5 பூங்கணைகளையும் வச்சிருக்கான். ஆனா எல்லாத்தையும் காமத்துல ஈடுபடுத்துறதுக்காக வச்சிருக்கான். அம்பாள் வந்து அதுல இருந்து நம்ம காப்பாற்றுவதற்காக வச்சிருக்கா. அதான் டிஃபரன்ஸ். பஞ்சபாணி, கையில் 5 பூங்கணைகளை கொண்டிருக்கிறாள் அம்பாள். இப்படி வந்து ஒரு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கோம், என்னெல்லாமோ கை வைத்தியம் செஞ்சு பார்த்தோம், இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா வந்து டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம், டாக்டர்கிட்ட போய் அந்த ஃபீஸை கொடுத்தாதான் உடம்பு சரியாகும் அப்படிங்கிறது பல பேருடைய இது. நிஜமாவே அது நடக்கும் கூட. ஒரு வாரமா அவதிக்குள்ளாவும் அங்க போய் அவரை பார்த்த மாத்திரத்துல அவர் கொடுத்த மாத்திரை வாங்கிட்டு வந்து ஒருவேளை சாப்பிட்றதுக்குள்ளாரையும் சரியாயிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு பலருக்கு அதை போன்ற அனுபவம் உண்டு. அதே மாதிரி இங்க வந்து அபிராமிப்பட்ட இறைவியை பார்த்திருந்திருக்கார். அவள் பார்த்து அவள் வாயிலிருந்து அவளுடைய பிரசன்ஸே, அவளுடைய சாநித்தியமே அவருக்கு பயத்தை போக்குகிறது, ஒரு விதமான நிம்மதியை கொடுக்கிறது. அதற்கும் மேல எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனோனே பாதி உடம்பு சரியான மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் ஒண்ணும் இல்லை, கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்துல சரியாயிடும், அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரமே நம்மளுக்கு உடம்பு சரியா போன மாதிரி இருக்கும். வந்து மெடிசன் சாப்பிட்டோன்னே முதல்ல நம்மளுடைய பயம் போகும், அதுக்கப்புறம் அவருடைய நோயும் தீர்ந்து போகும். அதே மாதிரி அம்பாளுடைய சாநித்தியத்துல நம்மளுடைய பயம் போயிடுறது, அவளுடைய இன்சொல் கேட்ட மாத்திரத்துல பேரானந்தம் ஏற்படுகிறது. கொஞ்சம் நெஞ்சமா அப்படி நம்மளுடைய அனுபவத்தினால இருந்த சொட்டு சொட்டு பயம் கூட கம்ப்ளீட்டா போய் நல்ல பேரமைதியும் பேரானந்தமும் நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட இனிய சொற்கள், பயப்படாத குழந்தை, நான் இருக்கேன், தைரியமா பண்ணு காரியத்தை, நல்ல தர்மமான காரியங்களை பண்ணு, நல்ல சாஸ்திரங்களை படி, சமூகத்துக்கு நல்ல சேவை பண்ணு அப்படின்னு அம்பாள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த இனிய சொற்கள், நான் இருக்கிறேன் பயப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனிய சொற்களை உடையவளாக அம்பாள் இருக்கிறாள். அப்புறம் திரிபுர சுந்தரி, 3 உலகங்களிலும் இந்த பேரழகி அம்பாள். அப்புறம் சிந்துர மேனியள், செவ்வீட்டு சிவந்த நிறம் உடையவளாக அம்பாள் இருக்கிறாள், செம்மையான நிறம் பொருந்தியவளாக இருக்கிறாள். இதுவும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. செம்பாகம்னா சிறப்பான பாகம். பிரம்மாஜி வந்து நாவல இடம் கொடுத்தார், விஷ்ணு வந்து ஹிருதயத்தில் இடம் கொடுத்தார், சிவபெருமான் வந்து தன்னை செறிபாதியாக சக்தியை வைத்தார். அப்படிப்பட்ட சிறப்பான பாகத்தில் இறைவனுடைய சரிபாதியாக இருந்தவள். எப்பேற்பட்ட இறைவன், எப்பேற்பட்ட சிவபெருமான் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்றாரு அபிராமிப்பட்டர். தீமை நெஞ்சில் குறிபுற வஞ்சரை. வஞ்சகர்கள் யாரு? அசுரர்கள். என்ன பண்ணானுங்க? எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாங்க. 3 கோட்டையை கட்டிட்டு 3 அசுரர்கள், இரும்பு கோட்டை, ஒண்ணு வந்து வெள்ளி கோட்டை, ஒண்ணு தங்க கோட்டை, எல்லா இடத்துலயும் எங்க வேணாலும் பரப்பானுங்க, எங்க வேணாலும் இது வாங்கிட்டானுங்க. பிரம்மாஜி கிட்ட போய் வரம் வாங்கியாச்சு, யாரும் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது, 1000 வருஷங்களுக்கு ஒரு வாட்டியே என்னவோ ஒரே லைன்ல நாங்க எப்போ வரோமோ அப்பதான் யாராவது எங்களை அழிக்க முடியும் அப்படின்னு வரம் வாங்கிட்டாங்க. பிரம்மாஜி சொன்னாரு, பிறந்தா இறந்துதான்ப்பா ஆகணும், ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படி ஒரு ஸ்பெஷலா ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தாங்க. எங்க பார்த்தாலும் பரப்பானுங்க. அந்த சிட்டி திரிபுரம் 3 புறங்களை வச்சிருந்தாங்க. இரும்பு ஒரு சிட்டி, தங்கத்துல வெள்ளியில ஒண்ணு. 3 பேருக்கு ஸ்பெஷல் நேம். அவங்க எங்க பார்த்தாலும் போய் எங்க வேணா இறங்குவானுங்க. இறங்கும் போது அதுக்கு அடியில இருக்கிற மக்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. நிறைய பேர் ரொம்ப அவதிக்குள்ளானாங்க. தேவர்களுக்கு முடியவே இல்லை, எல்லாரும் போய் முறையிட்டாங்க சிவபெருமான் கிட்ட. சிவபெருமான் என்ன பண்ணார்? புரிபுற வஞ்சரை, வஞ்சகமே, மத்தவங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட நல்லது நினைக்காத, தீமை, மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணுங்கிறதே குறிக்கோளாக உடைய இந்த திரிபுரங்களை உடைய வஞ்சகர்கள் ஆகிய அசுரர்களை 3 என்ன குடிக்குதுன்னு கேட்டா 3 மலங்களை குடிக்கிறது. அதாவது ஆணவ மலம், கர்ம மலம், மாயை.
அப்படிங்கிற இன்னொரு மலம். அதாவது இந்த உலகத்துல நிறைய இதுக்கு வந்து சைவ சித்தாந்தத்துல நிறைய விளக்கங்கள் இருக்கு. இந்த மும்மலங்களினால்தான் மனிதன் மிகவும் கஷ்டப்படுறான். அந்த பிறவியில சுழன்று சுழன்று இன்னும் நிறைய கர்மா பண்றான், இன்னும் சேர்த்துக்கிறான், முன்னாடி பண்ண கர்மாக்கெல்லாம் பலன் அனுபவிக்கிறான். ஆணவத்தினால தன்னுடைய ஞானம் அறிவு முழுக்க முழுக்க மூட பெற்று அறியாமை இருளில் சிக்கி தவிக்கிறான். இது யாருனால முடியும்? இந்த மும்மலத்துல இருந்து யாரு காப்பாற்ற முடியும்னு கேட்டா, ஞான ஸ்வரூபியாகிய சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த மும்மலங்களிலிருந்து மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும். ஞானமே உருவெடுத்தவர் இறைவர். எப்படி வந்து ஞானத்துக்கு எதை சொல்லுவோம் கேட்டா, எப்படி அறியாமைய இருளாக சொல்றோமோ, இருட்டா சொல்றோமோ, அதே போல ஞானத்தை அறிவை நெருப்பாக சொல்லுவோம். எப்படி நெருப்பு ஜுவாலை எப்பவுமே மேல் நோக்கி தான் எரியும், கீழ் நோக்கி எரியாது. அது போல ஞான சுடராகிய இறைவன், ஞானமே உருவாக்கிய இறைவன் எப்பொழுது மேல் நோக்கியே நம்மை நகர்த்த செய்வார். நமக்கு வாழ்க்கையில கீழ் நோக்கி டிராவலிங்கிறதே இருக்காது. இறைவனின் திருவடிகளை பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நம்மளை மும்மலங்களிலிருந்து விடுவித்து நமக்கு இன்பத்தை அருள்வார். அப்பேற்பட்ட சிவபெருமான் வஞ்சரை அஞ்ச அவர்கள் நடுங்கும்படியாக, அந்த 3 பேருக்கும் யார் ஒரே ஒத்தரை பார்த்தா மட்டும்தான் பயம். யாரு? சிவபெருமான பார்த்தா மட்டும்தான் பயம். இந்த திரிபுரங்களிலும் இருக்கக்கூடிய அந்த 3 அசுரர்களுக்கும் வஞ்சகர்களுக்கும் அவர்கள் அஞ்சும்படியாக, அவர்கள் பயந்து நடுங்கும்படியாக புனி பொறுப்பு சிலை கை. புனி அப்படின்னா வளைத்தல் அப்படின்னு அர்த்தம். பொறுப்புனா மலை. சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? பெயர்க்கரிய செயல். மேருமலையை எடுத்தார். பொறுப்புனா மலை. மேருமலையை வளைத்தார். புனி பொறுப்புனா மேருமலையை வளைத்து, சிலைனா வில்லாக கொண்டு கை, அப்படிப்பட்ட கைகளை உடையவராக இருந்தார். அந்த 3 அசுரர்களையும் இந்த பட்டணங்களை திரிபுரங்களை சம்ஹாரம் பண்ணினார் சிவபெருமான். அப்படிப்பட்ட கையினை உடையவர், திருக்கைகளை உடைய எரிபுரை மேனி. எரிபுரை மேனினா நெருப்பு மயமான, நெருப்பு கலர்ல இருக்காரு. அதாவது பொன்னார் மேனியனை எல்லாம் பாடுறோம் இல்லையா? நெருப்பு வண்ணமாக எரிபுரை அப்படின்னா நெருப்பு வண்ணமாக உடைய திருமேனியை உடைய சிவபெருமான் அவருடைய சிறப்பான ஒரு பாகத்தில் இருந்த உமையன்னையே என்று பாடுறாரு அபிராமி பட்டர். என்ன சொன்னாரு? சிறிய திருவடிகளை உடையவளாக இருக்கிறாள், சிலம்பு அணிந்திருக்கிறாள். சிலம்பால அவள் நடக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுதான் அவள் நடந்து கொண்டிருக்கானே தெரியும். அப்படிப்பட்ட மென்மையான சிறிய பாதங்களை உடையவள். கையில பாசம் வச்சிருக்கா, அங்குஷங்கத்தை வச்சிருக்கா, பூங்கடைகள் வச்சிருக்கா, வில் வச்சிருக்கா. இனிய சொற்களை உடையவளாக இருக்கிறாள். மதுர பாஷினி, அப்புறம் திரிபுர சுந்தரி, அப்புறம் சிந்துர மேனியள். அம்பாள் வந்து செக்கச்செவேல்னு நிறமுடையவளாக இருக்கிறாள். அப்புறம் இறைவனுடைய சிறப்பான ஒரு பாகத்தில் இருப்பவளாக இருக்கிறாள். இப்பேற்பட்ட சிவபெருமான் சொன்னாரு, ஈமையே நெஞ்சில் குடிகொண்ட 3 புறங்களை உடைய இந்த வஞ்சகர்களாகிய 3 அசுரர்களை, இது நம்ம மனசுல வச்சு பிராக்கெட்ல போட்டுக்கணும், மும்மலங்கள் இவற்றை குறிக்கின்றன. அவற்றை அழிக்கக்கூடிய அந்த மும்மலங்களும் அறியாமை இல்லையா? அந்த அறியாமை அழிக்கக்கூடிய, அறியாமை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ரூம்ல இருட்டு இருக்குன்னா அந்த இருட்டை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? விளக்கேற்றி வச்சா போகும். அதே மாதிரி நம்மளுடைய அறியாமை மும்மலங்கள் என் இருட்டு போகணும்னு சொன்னா அதுக்கு ஞானம் வேணும். இந்த ஞானத்தை அருளக்கூடிய சிவபெருமான். இந்த மும்மலங்களும் அஞ்சக்கூடிய அப்படிப்பட்ட அந்த அசுரர்களை அஞ்சி நடுங்கும்படி மேருமலையை வளைத்து வில்லாக கொண்ட கையினை உடைய அப்படின்னு என்ன அவர் அழிச்சுட்டாரு. அதை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டாரு. 3 புறங்களையும் அழித்த திரிபுர சம்ஹாரம் செய்த சிவபெருமானின் நெருப்பு மேனி, நெருப்பு ஜுவாலையா இருக்காம் சிவபெருமானின் திருமேனி. அப்படிப்பட்ட ஜொலிக்கக்கூடிய ஞான ஸ்வரூபியாகிய இறைவனின் சிறப்பான ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய உமையன்னையே அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர். பரிபுர சீரடி பாஷாங்குஷை பஞ்சபாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில்
புரிபுற வஞ்சரை அஞ்ச புனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவசர் பாகத்து இருந்தவளே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.